ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாலிட்டியிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ, இறையாண்மை, சமதர்மம், சமயச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி. பி, சி, டி. இது மூணுமே அதை மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம பிரியாமலை பொறுத்தவரைய 1947 ஜனவரி 22 தான் இந்திய நிர்ணய சபையால் நம்மளோட பிரியாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அதுவும் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானம் அதை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய முகவுரையை உருவாகியிருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்க. சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி. செகண்ட் கொஸ்டின், அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன? எந்த அட்டவணையில் 22 மொழிகள் சேர்த்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 6வது பட்டியல், பி 7வது பட்டியல், சி 8வது பட்டியல், டி 9வது பட்டியல். 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு பார்க்குறப்போ சரத்து 343 பகுதி 1 தான் ஒன்றியத்து அரசு அலுவல் மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், அதை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. 343 பகுதி 1ன்னு கொடுக்கலாம், இல்லை 343 கொடுக்கலாம். அதுலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது. 8வது அட்டவணையில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம அரசியலமைப்பு ஆரம்பிக்கிறப்ப 14 மொழிகள் இருந்தது, இப்போ 22 மொழிகளாக இருக்குது. 8 மொழிகளை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்காக சில கமிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல் அதிகாரப்பூர்வ மொழி கமிஷன்னு BGK அப்படின்றவர் தலைமையில் 1955 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது முக்கியமானது, கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சில சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த 8 மொழிகளை சேர்த்திருப்பாங்க. முதல்ல 1967 21வது சட்ட திருத்தத்தின்படி சிந்தி அப்படின்ற மொழியை சேர்த்திருப்பாங்க. ரெண்டாவது 1992 71வது சட்ட திருத்தத்தின்படி கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி 3 மொழிகளாக சேர்த்திருப்பாங்க. மூன்றாவது 2003 92வது சட்ட திருத்தத்தின்படி போடா, சந்தாலி, தோக்ரி, மைத்திலி இந்த 4 மொழிகளை சேர்த்துருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்ம 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கு இல்லையா, அது என்னென்ன மொழிகள்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 22 மொழிகளில் நம்ம தமிழ் மொழி தான் மிகவும் பழமையான மொழியாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி, அட்டவணை 8 தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின்படி கீழ் வருபவனவற்றுள் மாநில பட்டியலில் இடம்பெறாதது எது? மாநில பட்டியலில் வராததாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காவல்துறை, பி பொது அமைதி, சி சிறைச்சாலை, டி குற்றவியல் விதி. இதில் பார்த்தோன்னா சட்டமன்றத்தின் அமைப்பு, அதிகாரம் மற்றும் செயல்பாடுகளில் இந்திய அரசமைப்பின் 7வது அட்டவணையில் தான் மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரங்களை 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்றியல் பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு பிரிச்சிருக்கிறாங்க. நமக்கு காவல்துறை கொடுத்துருக்காங்க. காவல்துறை மாநில பட்டியலில் வருது, சிறைச்சாலையும் மாநில பட்டியலில் தான் வரும், பொது அமைதியும் மாநில பட்டியலில் தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி குற்றவியல் விதி அது பொதுப்பட்டியலில் வரும், மாநில பட்டியலில் வராது. அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குற்றவியல் விதி, அதுதான் மாநில பட்டியலில் வராது. ஃபோர்த்து கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்விஸ் முறை, பி கனடா முறை, சி அமெரிக்க முறை, டி இங்கிலாந்து வெஸ்ட் மினிஸ்டர் முறை. இதில் பார்த்தோன்னா நமக்கே தெரியும், பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிறது, நாடாளுமன்ற அரசாங்கம். ஸோ சர் ஐவர் ஜென்னிங்ஸ் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை கேபினட் கவர்மெண்ட், அமைச்சரவை அரசாங்கம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், பொறுப்பு அரசாங்கம்,
அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட்மினிஸ்டர் மாடல், வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்டேருந்து தான் நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி சிஸ்டமை நம்ம எடுத்திருப்போம். அப்போது கரெக்டான ஆன்சர் இங்கிலாந்து வெஸ்ட்மினிஸ்டர் முறை, ஆப்ஷன் டி. 5th கொஸ்டின், கீழ்வரும் வாக்கியத்தை கருதுக. உறுப்பு 308 முதல் 314 வரையிலான அரசமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது. உறுப்பு 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கானது. பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை 1952ஆம் ஆண்டு இயற்றியது. 4th உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. இதில் எது கரெக்டு நம்ம கிட்ட கேட்குறாங்க. இதில் பார்த்தோன்னா உறுப்பு 308லேருந்து 314 அத்தியாயம் 1 இடம்பெற்றிருக்கு, பணியங்களில் இடம்பெற்றிருக்கு, சர்வீசஸ். 308 பார்த்தோன்னா பொருள்கோள், அதாவது இன்டர்பிரட்டேஷன், அதில் இடம்பெற்றிருக்கு. ஜம்மு காஷ்மீர் விவகாரங்கள் கிடையாது. உறுப்பு 312 பார்த்தோன்னா அனைத்து இந்திய பணியங்கள், ஆல் இந்தியா சர்வீசஸில் இடம்பெற்றிருக்கும். அகில இந்திய பணிகள் சட்டம் 1951, 52 கிடையாது. 1951 உறுப்புகள் 312, 313, 314 பிரிவுகளின் அடிப்படையில் அது அமைக்கப்பட்டிருக்கும். அப்போது இதில் எது கரெக்டுன்னு பார்த்தோன்னா 1ம் 4ம் கரெக்டு. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4.